வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி நேரம் அந்த மாதிரி உட்காந்தே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு சேர் எனக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க சேரு நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இல்லை, ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்டபுளாக இல்லை. முக்கியமான காரணம் என்னென்னா நெக்குக்கான சப்போர்ட் இல்லை. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு புஷ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே நேரத்தில் பேக்குக்கான சப்போர்ட், நெக்குக்கான சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சேர் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஸ்லீப் கம்பெனிலேருந்து ஆல்ரெடி ஒரு சேருக்கான ஒரு ரிவ்யூ நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஆனிக்ஸ் ஆர்த்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேருக்கான ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சேர் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களாம், ஸ்டைலஸ் எர்கோ அப்படிங்கிற ஒரு சேரு. ஸோ அந்த சேர் எப்படி இருக்குன்னு முதல்ல போய் அவங்க சைட்டில் போய் பார்ப்போம். பிடிச்சா நம்ம வாங்குவோம், வாங்கிட்டு இந்த வீடியோவில் ரிவ்யூவும் நம்ம பண்ணுவோம். ஆல்ரைட், ஸ்லீப் கம்பெனியோடைய வெப்சைட் இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயசுக்கு ஒருத்தர் வந்து அப்படி பெட்டில் படுத்திருக்காரு ஜாலியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களுடைய மேட்ரஸ், அவங்களுடைய பில்லோஸ், இதெல்லாம் வந்து குஷன்ஸ் கூட நான் கவர் பண்ணி, ஆக்சுவலி அந்த குஷனும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த குஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதை விட அந்த குஷன் இருக்கிற சேரே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். அப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்டைலஸ் எர்கோ சேர் அப்படிங்கிற ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சைட்டில் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய பேட்டன்டட் SmartGRID டெக்னாலஜி இந்த சேருடைய குஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் ஹவர்ஸ் நம்ம உட்கார்றப்போ கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பெட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப நேரம் படுத்துருக்கிறப்போ மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்போ உடம்புல எந்த சோர்வும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே டெக்னாலஜி அவங்க உட்காரதுக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எஸ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த சேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனுக்கான சப்போர்ட், லம்பார்க்கான சப்போர்ட், எல்லா விதமான டில்ட்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 16,999 தான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை பேக் வேணும் இல்லை மிட் பேக் வேணும்னா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹை பேக் வேணும். 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் கிரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபனி ப்ளூ அண்ட் பிளாக். எனக்கு இருக்கிற இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் அண்ட் கிரே எனக்கு சூட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு கார்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் கோடு ஸ்க்ரீனில் கீழே வரும். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த சேரை நம்ம வாங்கியாச்சு. சூப்பருங்க, சேர் வந்து இறங்கிருச்சு. எனக்கு சேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நெக்குக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்ல பேக்குக்கான சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. எனக்கு பேக்குக்கான சப்போர்ட் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஒரு ரிலாக்ஸாக நம்ம இங்கே உட்காந்து அந்த டிவியை பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம், அப்படி சாஞ்சிக்கலாம், அப்படி நல்லா ஃபுல்லாக சாஞ்சிக்கலாம் போலையே. நல்ல ஒரு பஸ்ஸில் இருக்கிற அந்த புஷ்பேக் சீட் மாதிரி இருக்குது. கைக்கான ஆம்ரெஸ்ட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்ஸ் வந்து இறங்கின உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் ஒருத்தர் வந்து பண்ணார். அவர் பண்ணப்போ என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ வீடியோவில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு பாக்ஸை திறந்து பாக்ஸுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக அவர் எடுத்து அந்த அதுக்கான சேர வேண்டிய பொருட்களை வந்து சேர்த்து அவரே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இது நீங்கள் அவர் யார் இன்ஸ்டலேஷனுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஆலன் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்க்ரூவை போட வேண்டியதான். நமக்கு ஸ்க்ரூவை போடுறதுக்கு நமக்கு தெரிய சொல்லி தரணும். டக்குன்னு மாட்டிட வேண்டியது. ஈஸியாக மாட்டினோடனே இந்த சேர் வந்து அசம்பிள் ஆகிடும். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் அவங்க அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது உங்களுக்கு. பட் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேரில் நம்மளுடைய ஹைட்டு, நம்மளுடைய தோற்றத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த நெக் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம மேலேயும் கீழே இறக்கிக்கலாம். நம்ம உங்களுடைய நெக்கோடைய அமைப்புக்கு ஏற்றாப்புல எங்கே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த பாடியோட கர்வுக்கு செட் ஆகுதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பேக் சப்போர்ட்டும் எந்த இடத்துல உங்களுடைய கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் பின்னாடி தள்ளுறது, இந்த புஷ்பேக் பண்ணுறது, இது வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா கீழே லாக் இருக்குது, இது லாக்கை போட்டோம் அப்படின்னா பின்னாடிலாம் போகாது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நம்ம வேலை பார்க்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தை மட்டும் லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன் ரோல் ஆகுது இன்னைக்கு? சரி, அடுத்ததாக கீழே இந்த பைசா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சேரே வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் உட்காந்து வேலை பார்க்குறப்போ நம்மளுடைய கால் வந்து தரையை தொடாது. எப்போவுமே சேரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய கால் வந்து கம்ப்ளீட்டாக தரையை தொடணும். நீஸ் பார்த்தீங்கன்னா எல்போ வந்து நீஸோடைய அந்த இது வந்து 90 டிகிரியில் இருக்கணும், பெர்ஃபெக்டான 90 டிகிரியில் இருக்கணும். ரொம்பவும் சாஞ்சிருக்கக்கூடாது, ரொம்பவும் விரிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ பெர்ஃபெக்டான 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ம்ஸ், உங்களுடைய கை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் தூக்கி விட்டுட்டு உங்களுடைய டேபிளுடைய ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹைட்டை ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். அப்படி வைக்கக்கூடாது. ஷோல்டர் ஷ்ரிங்க் ஆகாமல் ஓரளவுக்கு ஒரு ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப பின்னாடி இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் எல்லா வாய்ப்புகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது சேரு, குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இந்த சேரினுடைய முக்கியமான ஹைலைட்டு, இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எல்லா சேர்லையும் நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த சேரினுடைய முக்கியமான ஹைலைட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த குஷன் தான். இந்த குஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டன்டட் ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜியில் பண்ண ஒரு குஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் உள்ளுக்குள்ளே இந்த குஷன் இருக்கும். இதுதான் அந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி பொருந்திய அந்த குஷன். ஸோ இதுக்குள்ளே இதில் நம்ம உட்கார்றப்போ நம்மளுடைய பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ற இடத்துக்கு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப ரொம்ப வந்து குஷனியாகவும் இருக்காது. இப்போ குஷன் அதிகமாக இருந்துச்சுனாலுமே சில பேருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப கல் மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து நம்ம வேலை பார்க்கறதுக்கும் நமக்கு போன்ஸ்லாம் நம்ம அழுத்த ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குஷனில். அதே நேரத்தில் ஏர் வென்டிலேஷனும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சூடும் ஆகாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இதை உட்காரதுக்கு இந்த ஒரு குஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்பொழுதைக்கு சேர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ ஒரு வாரம் அப்படிங்கிறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தோணலை. பட் இதை நான் லாங் டேர்மில் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் மீன்வைல் இந்த சேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 17,000 rupees வருது. அதாவது இந்த ஹை பேக் வேரியன்ட் வித் நெக் சப்போர்ட். அதை வாங்குறப்போ ஒரு 5% டிஸ்கவுண்ட் கோப்பனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.